ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎல்எம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான குக்கிங். இதை பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இட்லி மட்டன் குழம்பு. இது யூஸ்வலாக நம்ம தீபாவளி டைமில் நம்ம வீடுகளில் நம்ம செய்வோம். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த குழம்பு. இது வந்துட்டு இட்லி இடியாப்பம் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மட்டன் வந்துட்டு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். அப்புறமா வதக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பெருஞ்சீரகம், அப்புறம் பாதி தேங்காய் இருக்குது. தேங்காய் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து நம்ம பேஸ்ட் எடுத்துக்கணும், அரைச்சிக்கணும். அதுக்கு வந்துட்டு சீரகம், முந்திரி, கசகசா அதை 3த்தையும் வச்சு தேங்காயோடய சேர்த்து அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கணும். அப்புறம் மீதியை பாலை எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றணும். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் பெருஞ்சீரகம் போடணும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுறதுனால நல்லா பொரியுது அது. அதுக்கப்புறமா கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், நான் ஒரு 100 கிராம் போல் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் மட்டன் குழம்புக்கு. ஸோ அதை தான் எடுத்துக்கணும். இதை வந்துட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். கொஞ்சம் 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு நல்லா வதக்கணும். நம்ம அவசரமாக செய்யக்கூடாது. கொஞ்சம் இதை டைம் கொடுத்து வதக்கணும் வெங்காயத்தை. அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி அதை ஆட் பண்ணிக்கணும். நான் இங்கே செஞ்சு காட்டியிருக்கிறது வெறும் 1/4 கிலோ மட்டனுக்கு தான். ஸோ நீங்கள் 1/2 கிலோ 1 கிலோ மட்டன் எடுக்கிறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளையும் அதிகமாக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியோட அளவுகளை. வெங்காயம் நிறையா போடுறப்ப குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த 250 கிராம்ஸ் மட்டனை உள்ளே ஆட் பண்ணுறேன். அதையுமே நல்லா போட்டு வதக்கணும். வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடணும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதை 3த்தையும் வந்துட்டு மட்டனோட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு, மட்டனுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மசாலா எல்லாம் நல்லா மட்டனில் இறங்கி நல்லாவே எண்ணெயில் வதக்கணும். அதுக்கப்புறமா மட்டனுக்கு தேவையான அளவு தண்ணீர், மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணீர் இருந்தால் போதும். அந்தளவுக்கு தண்ணீரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 5 to 6 விசில்ஸ் வச்சிடணும். நல்லா மட்டன் வேக வச்சிடணும். நமக்கு அந்த மட்டனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நேரம் ஆகுமோ அத்தனை விசில் வச்சு வேக வச்சிடணும். தண்ணீர் மட்டும் ஊற்றினா போதும். திறந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இதை மாதிரி இருக்கும். மட்டன் வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். அந்த மசாலா எல்லாமே, அந்த மட்டன் ஃப்ளேவர்ஸ் வந்து எல்லாமே உள்ளே இறங்கியிருக்கும் மட்டனில். தேங்காய் அதில் நம்ம அரைச்சி வச்சிடணும். அந்த கேப்பில் தேங்காயில் வந்துட்டு சீரகம், கசகசா, முந்திரி இதை 3த்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். தேங்காய் பேஸ்ட் அதை நல்லா ஊற்றி மட்டனை வந்து இப்போ ஹை ஃப்ளேமில், இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். இந்த தேங்காய் பேஸ்ட் ஊற்றணும். ஸோ இதுதான் வந்துட்டு குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும், அந்த தேங்காய் பேஸ்ட் வந்துட்டு. ஏன்னா அதில் நம்ம சீரகம், முந்திரி, கசகசா எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் மட்டன் வந்துட்டு நல்லாவே நமக்கு குக் ஆகியிருக்கு. அதை தான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த தேங்காய் பேஸ்ட்டோடு நம்ம கொதிக்க விட்டால் போதும். திருப்பியும் விசில் வைக்க தேவையில்லை. அந்த பாதி தேங்காயை நான் கொஞ்சம் தான் தேங்காய் பேஸ்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணேன். மீதியாக தேங்காய் பால் தான் எடுத்தேன். ஸோ தேங்காய் பால் எதுக்கு நம்ம சேர்க்குறோம்னா அப்போ தான் குழம்பு வந்துட்டு நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம இதை ரெடி பண்ணுறது இட்லி இடியாப்பம்காக. ஸோ இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் இது வந்துட்டு சாப்பாடுக்கு சாப்பிட்றத விட டிஃபனுக்கு நல்லாயிருக்கும். பூரி, இட்லி, இடியாப்பம். ஸோ நல்லா கொதிக்க விடுறப்ப எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ சூப்பரான மட்டன் குழம்பு நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி இடியாப்பம் சாப்பிட்டோம்னா செம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.